வணக்கம். புத்தாண்டு தினத்தை ஒட்டி வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டம் உலகம் முழுவதும் களை கட்டியுள்ள நிலையில் புதுவையிலும் அதன் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. எனவே குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கவும், வாகன திருட்டு, குடிபோதையில் ஏற்படும் வாகன விபத்து போன்றவற்றை தடுக்கவும், அசம்பாவிதங்களை கட்டுக்குள் கொண்டுவரவும் போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் பைரோன் சிங் குர்ஜார் உத்தரவின் பேரில் போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன் தலைமையில் ஆய்வாளர் மாறன், உதவி ஆய்வாளர்கள் பாலமுருகன், கணேஷ் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். 100 அடி சாலை ரயில்வே கிராசிங் அருகில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களை ஆல்கஹால் அளவை கண்டறியும் கருவி மூலம் பரிசோதனை செய்து சுமார் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. புதுவை சேதராப்பட்டு அருகே அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சேதராப்பட்டு அருகே உள்ள துத்திப்பட்டு சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையின் முகத்தில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் ஒன்று திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்தும் சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த ஊரக காவல்துறை கண்காணிப்பாளர் தேவசிகாமணி, தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் சேதராப்பட்டு போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோவாவில் நடைபெறும் சந்தோஷ் கோப்பைக்கான சீனியர் தேசிய கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்ட புதுவை வீரர்களின் பட்டியலை கால்பந்து விளையாட்டுக் கழக தலைவர் திரு ஜான்குமார் அறிவித்தார். புதுடெல்லி அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் சார்பில் 68வது சந்தோஷ் கோப்பைக்கான சீனியர் தேசிய கால்பந்து விளையாட்டுப் போட்டி ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பல்வேறு பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. அதில் ஒரு பிரிவு கோவா மாநிலத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் புதுவை மாநில கால்பந்தாட்ட கழக அணி கலந்து கொள்கிறது. அதற்கு தகுதி வாய்ந்த வீரர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி கடந்த 27ஆம் தேதி முதல் தொடர்ந்து 4 நாட்களாக ஜீவானந்தம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதில் சீனியர் தேசிய கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதற்கான பெயர் பட்டியலை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் புதுவை மாநில கால்பந்து விளையாட்டுக் கழக தலைவர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட 30 வீரர்களின் பெயர் பட்டியலை அறிவித்தார். மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படவுள்ள பயிற்சி முறைகள், விளையாட்டு விதிமுறைகள் குறித்து விளக்கி வாழ்த்தினை தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்ட 30 பேருக்கும் வரும் 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து 25 நாட்களுக்கு உப்பளம் விளையாட்டு மைதானத்திலும் ஜீவானந்தம் மேல்நிலைப்பள்ளி திடலிலும் பயிற்சியாளர்கள் தனசேகரன் மற்றும் பன்னீர்செல்வம் மூலம் பயிற்சி நடத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கால்பந்து கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திராநகர் தொகுதியில் பொதுமக்களுக்கு புத்தாண்டு கேலண்டரை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் வழங்கினார். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதிகள் தோறும் புத்தாண்டு கேலண்டர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோன்று இந்திராநகர் தொகுதியிலும் 2014ஆம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக முத்திரையர்பாளையம் பஜனை மடத்து வீதி துவங்கி பல்வேறு வீதிகளில் உள்ள வீடுகளில் மக்களை சந்தித்து ஏகேடி ஆறுமுகம் புத்தாண்டு கேலண்டர் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுவை கிருமாம்பாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மோட்டார் வாகன பழகுனர் உரிமம் பெறுவதற்கான தேர்வில் மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்று தேர்வெழுதினர். புதுவை கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மோட்டார் வாகன பழகுனர் உரிமம் பெறுவதற்கான தேர்வு நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் ராஜேந்திரன் தலைமையில் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற தேர்வை போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் ரவிசங்கர், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் தனசேகரன், ஜபருல்லா ஆகியோர் பங்கேற்று மேற்பார்வையிட்டனர். இதில் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். மாடுகளின் பால் உற்பத்தியை பெருக்க பயன்படும் சிறப்பு தீவனமான அசோலா வளர்ப்பு பற்றிய விளக்க கூட்டம் புதுவை ஆண்டியார்பாளையத்தில் நடைபெற்றது. புதுவை திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் அசோலா மாட்டு தீவனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நபார்டு வங்கி உதவியுடன் பாரம்பரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நீண்ட நிலைத்த கறவை மாடு மேலாண்மை திட்டம் 14 கிராமங்களில் 330 விவசாயிகளிடம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதனுடன் கறவை மாடுகளுக்கு பசும் தீவனம் மற்றும் அடர் தீவனமாக கொடுக்கப்பட்டு பாலின் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அசோலா வளர்ப்பு பற்றியும் பால் உற்பத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு கிராமங்களில் அசோலா வளர்க்கப்பட்டு வருகிறது.
இது தொடர்பாக ஆண்டியார்பாளையத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் ஸ்ரீமதி கல்குரா மற்றும் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் அகிலன், கால்நடை விரிவாக்க மைய இயக்குநர் ராம்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். இதில் ஆண்டியார்பாளையம், சிறு காரியப்பாளையம் விவசாயிகள், பால் சொசைட்டி செயலாளர்கள் மற்றும் பலர் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காரைக்காலில் நடந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் மீது விரைவு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தி கடுமையான தண்டனை வழங்கிட வலியுறுத்தியும், சட்டப்பயிற்சி வகுப்பிற்கு வந்த சட்டக்கல்லூரி மாணவியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கங்குலிக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் சரளா தலைமையில் செயலாளர் ஹேமலதா, அமுதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று கல்வி நிலையங்களில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்சபா தேர்தலுக்கு முன் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடத்திற்கு மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை காங்கிரஸ் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இவர்தான் பிரதமர் ஆவார் என கூறி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்றும், இருப்பினும் இந்த விவகாரத்தில் கட்சி மேலிடமே முடிவு எடுக்கும் என்று கூறிய அவர், சட்டசபை தேர்தல்கள் மற்றும் லோக்சபா தேர்தல்களில் எல்லாம் முதல்வர் யார், பிரதமர் யார் என்று வாக்காளர்கள் கேட்கும் சூழ்நிலை உள்ளதாகவும், கடந்த 20 ஆண்டுகால தேர்தல்களில் இதனை தாம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மண்டல பூஜைகள் முடிந்து சாத்தப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைகள் முடிந்து கடந்த 26ஆம் தேதி இரவு நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக நேற்று 30ஆம் தேதி இரவு மீண்டும் நடை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரரு மகேஸ்வரரு முன்னிலையில் மேல்சாந்தி நாராயணன் நம்பூதிரி நடை திறந்தார். இன்று காலை முதல் மீண்டும் நெய் அபிஷேகம் துவங்கிய நிலையில் 12ஆம் தேதி பந்தளத்திலிருந்து திருவாபரணம் பவனி புறப்பாடும், 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறுகிறது. அதன் பிறகு 20ஆம் தேதி மீண்டும் நடை சாத்தப்படுகிறது. அமெரிக்காவில் 2 சரக்கு ரயில்கள் மோதிய விபத்தில் 56 பெட்டிகள் தீயில் சிக்கிய நிலையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வடக்கு டகோடா மாகாணம் கேசில்டன் என்னுமிடத்தில் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் ஒன்று எதிரே வந்த மற்றொரு சரக்கு ரயிலுடன் மோதியது. இதில் 100க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளில் நிரப்பப்பட்டிருந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய கச்சா எண்ணெயுடன் சென்ற அந்த ரயில் தடம் புரண்டது. பின்னர் மிகப்பெரிய சப்தத்துடன் வெடித்து சிதறிய இந்த பெட்டிகளில் இருந்து தீப்பிழம்புகள் எழுந்தன. இதனால் ஆகாயத்தின் பல மைல் தூரத்திற்கு கரும்புகை பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் 50 பெட்டிகளின் இணைப்பை துண்டித்தனர். இருப்பினும் 56 பெட்டிகள் தீயில் சிக்கின. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. புகையால் மக்கள் பாதிக்காத வண்ணம் அருகிலுள்ள கேசில்டன் நகரிலிருந்து 2300 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டனர். 10 மைல் தூரத்தில் உள்ள மக்கள் கரும்புகையின் பாதிப்பிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் இதே வடக்கு டகோடாவின் பேக்கன் எண்ணெய் வளப்பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் மீண்டும் தற்கொலைப்படை தீவிரவாதி பேருந்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் 14 பேர் பலியாகினர். ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் சோஷி நகரில் பிப்ரவரி 7ஆம் தேதி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இந்நிலையில் சோஷி நகருக்கு அருகே உள்ள ஓல்கோரட் நகரில் நேற்று முன்தினம் ரயில் நிலையத்தில் பெண் தற்கொலைப்படை தீவிரவாதி வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் 17 பேர் பலியானார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதில் பலத்த காயமடைந்த 37 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பதற்றம் தணிவதற்குள் அதே நகரில் நேற்று மீண்டும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பேருந்து ஒன்றில் ஆண் மனிதகுண்டு தீவிரவாதி ஒருவன் பயணிகளுடன் ஏறி திடீரென்று குண்டை வெடிக்கச் செய்தான். இந்த குண்டுவெடிப்பில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 28 பேர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பிற்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஒரே ஊரில் 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததால் நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிக்க ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.